Hi hello viewers, welcome back to our channel Drive Mugi. So இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு Q&A வீடியோ Instagramல வந்து போஸ்ட் போட்டுறோம். சோ அத தான் வந்து வீடியோ பார்க்க போறோம். கொஞ்சம் ஹேர் ஸ்டைல்லாம் கண்டராவியா கண்டுக்காதீங்க. எனக்கு காலைல தூக்க எழும்பி ஜஸ்ட் உடனே ஷூட் பண்ணிடலாம்னு எடுத்துட்டேன். ஏன்னா வந்து இங்க வந்து கன்னியாகுமரி பாத்தீங்கன்னா மத்தியானம் ஆயிடுச்சுனா மழை ஸ்டார்ட் ஆகுறது விடிய மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதனால வந்து ப்ராப்பரா வீடியோ எதுவும் வீட்டுக்கு வெளியே ஷூட் பண்ண கூட சிச்சுவேஷன் கூட இல்லை. அதனால தான் வந்து காலையில் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நான் இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் வந்துட்டு அப்படியே வந்து டிஸ்பிளே பண்ணுறேன், ஒன்றா டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஆர்டராக ஒவ்வொரு கொஸ்டினுக்கு வந்துட்டு ஆன்சர் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமில் Q&A கேட்டிருந்தது. ஸோ இடையில வந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் மட்டும் செலக்ட் பண்ணி முதல்ல பேசுகிறேன். ஏன்னா வந்துட்டு அஜய் சம்திங் நேம், ஒரு நிமிஷம், அருண் 12 அஜய் அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டென்ட் கிடைக்கல போல் அப்படின்ட்டு அதை வந்து ஃபஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஆமாம் ப்ரோ, கண்டென்ட் கிடைக்கல, அதனால தான் நான் வந்து இப்படி வீடியோ போட்டுட்ருக்கேன் அப்படின்னுலாம் கிடையாதுங்க. ஏன்னா வந்து நம்ம சேனல் நீங்கள் ரெகுலராக பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஒரு 6-8 மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கூட நான் அடிக்கடி Q&A வந்து இன்ஸ்டாகிராமில் கேட்டு அதை எடுத்து நான் வீடியோ பண்ணி போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஏன் போடுறது இல்லைன்னா, நம்ம வேறு கண்டென்ட் போட்டுட்டு இருக்கும்போது இதுக்கு ஒரு தனியாக டைம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணுறதில்ல. இன்னொரு விஷயம் வந்து அப்போ வந்து ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருக்கும்போது கொஸ்டின்ஸ் கம்மியாக வரும், வீடியோ போட்டுடலாம். இப்போ வந்து நிறைய கொஸ்டின் வரும்போது எல்லா கொஸ்டின்ஸுக்கும் ஒரு வீடியோ ஆன்சர் பண்ண முடியாது. அப்புறம் பார்ட் 1, 2, 3, 4 நிறைய போயிட்டு இருக்கும். அதனால தான் அதை அவ்வளோ கண்டக்ட் பண்ணுறதில்ல. முன்னாடி பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் அப்படியே தான் வீடியோ வச்சுட்டு இருந்தேன், வச்சுட்டு இருந்தேன். ஒரு 2-3 வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ இப்போ வந்து ஏன் வந்து திரும்ப இது பண்ணேன்னா, பர்டிகுலர் டாப்பிக்காக வந்து என்னோட காலேஜ் டேஸ் பற்றி கேளுங்க அப்படின்னு கேட்டேன். அப்படி பார்க்கும்போது லிமிட்டட் கொஸ்டின்ஸ் தான் வரும், நம்ம அதில் ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் வந்து அப்படி கொஸ்டின் போட்டிருந்தேன். ஸோ கண்டென்ட் கிடைக்கல, அது ஒரு ரீசன் இருக்குது, அது இல்லைன்னு இல்லை. பட் அதை விட்டு நம்ம இது மாதிரி வீடியோ வந்து முன்னாடியே போட்டிருக்கோம், அதுதான் ஒரு ரீசன். ஸோ அதான் உங்களுக்கான ஆன்சர் வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் எதுனா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் தானே இது, வெயிட் எ மினிட், கோகுல் தான் அப்படி டைப் பண்ணி தான் இருக்கேன். ஸோ அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, நீங்கள் எந்த காலேஜில் ஸ்டடி பண்ணீங்க அண்ணா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ நான் டிப்ளமோ இன்ஜினியரிங் 2 படிச்சிருந்தேன். ஸோ டிப்ளமோ வந்து கன்னியாகுமரியில் இங்கே தான் படித்தேன். இன்ஜினியரிங் வந்து கடலூர் அப்படின்ற ஒரு ஊரில் வந்து இன்ஜினியரிங் படித்தேன். அது வந்து ஒரு பெரிய கதை, அதெல்லாம் என்னோட பேக் ஸ்டோரி போட்டிருப்பேன், ஸ்டோரி டெல்லிங் வீடியோ போட்டிருப்பேன். அதில் செக் பண்ணி பாருங்க நான் எப்படி கடலூர் போய் படித்தேன், எதனால் போனேன்றதெல்லாம் அதில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் வீலி பாய்னு கேட்டிருக்காரு. சைட் அடிச்சிஃபைங் மூமெண்ட் அண்ட் ஹவ் இஸ் யுவர் மேரேஜ், லவ் ஆர் அரேஞ்ச், ப்ளீஸ் ரிப்ளைன்னு போட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு சைட் அடிச்சிஃபைங் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாய்ப்பில்லை ராஜா. ஏன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் தான், டிப்ளமோவும் சரி அதுவும் எல்லாமே மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். அதனால் அவ்வளோ சைட் அடிக்கிற வாய்ப்பு இல்லை. எங்களை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படம் எக்ஸாம்பிள் வரும், அது டக்குன்னு மைண்டில் வர மாட்டேங்குது. அதில் வர மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாய்ஸாக இருப்பாங்க. எங்கள் பிளாக் வந்துட்டாலே பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் பாய்ஸ் தான். எப்போயாச்சும் டீச்சரை பார்த்தா தான் உண்டு, மற்றபடி வந்து பொண்ணுங்களை பார்க்கறது ரேர். அதனால் சைட் அடிக்கிற மொமெண்ட்லாம் அவ்வளோ இல்லை. லவ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ்னால் வந்து மேரேஜ் வந்து லவ் மேரேஜ் தான், பட் காலேஜ் லெவலாம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹைவே ட்ராவலர் அப்படி கேட்டிருக்காரு. ஃபேவரட் நான் டீச்சிங் ஸ்டாஃப் தட் ஹெல்ப் யூ இன் காலேஜ். எனக்கு பொதுவாகவே ஃபேவரட் டீச்சர் அப்படின்லாம் அவ்வளோ யாரையும் நான் வந்து வைக்கிறது இல்லை. இவங்க ஃபேவரட் டீச்சர் அப்படின்னு வைக்கல, யார் நம்மக்கிட்ட அட் டைமில் நல்லா பேசுகிறாங்களோ அப்படியே பேசுகிறது, அவ்வளோதான். மற்றபடி இவர் பயங்கர ஃபேவரட் எனக்கு அப்படின்லாம் வந்து கிடையாது. மோஸ்ட்லி இல்லை, 1-2 ஸ்டாஃப் நல்லா பேசுகிறவங்கள்ட்ட ஓகே நல்லா பேசுவேன், அந்த மாதிரி தான். அது டிப்ளமோ சரி எதுவும் சரி தான், மற்றபடி அவ்வளோ இல்லை. ஸோ அதுக்கப்புறமா ஹரிஷ் செல்வம் MC அவர் கேட்டிருக்காரு. லவ் எதுவும்னா லவ்வு கேமரா முன்னாடி ஒய்ஃப் இருக்காங்க, அதனால் வந்து இதை நம்ம வந்து அப்புறமா டீல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விக்ரம் பாண்ட் ப்ரோ உங்கள் லவ் ஸ்டோரி சொல்லுங்கள். இது வந்து நிறைய பேர் திரும்ப கேட்டாங்க. ஆக்சுவலாக இந்த காலேஜில் எடுத்துட்டாலும் லவ் தான் இருக்குமா என்ன, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் லவ் தான். ஸோ நான் ஒன்றுக்கு ஆன்சர் பண்ணிட்டு அதே வந்து எடுத்துக்கங்க, நான் நேம் மட்டும் மென்ஷன் பண்ணிடுறேன். மறுபடியும் இவராக தான் கேட்டிருக்காரு, விக்ரம் பாண்ட் லவ் ஸ்டோரி சொல்லுங்கன்ட்டு. லவ் ஸ்டோரி சொல்லணுன்னா அது வந்து பெரிய ஒரு எபிசோட்ஸாக போகணும். அது நம்ம இப்போ பிற்காலத்தில் நம்ம வந்து ஏதாச்சும் கப்பல் சேனல் இல்லைன்னா இங்கேயும் கோழி கத்துது இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம ட்ரை பண்ணும்போது அதை வந்து ஒரு தனியாக ஒரு எபிசோடாக உட்காந்து வேறு மாதிரி கட்டு அதை பற்றி பேசலாம். அப்புறமா RK Raiders 004 அவர் கேட்டிருக்காரு. ப்ரோ காலேஜ் லவ் இருக்கா? அதான் முதல்ல சொன்னேன் ப்ரோ, வாய்ப்பு இல்லை ராஜா. நாங்கள் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, ஸ்டில் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லேயே படிக்கிற பசங்க எல்லாம் காலேஜில் வச்சுருந்தாங்க. வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வந்து அவ்வளோ வந்து அதர் டிபார்ட்மெண்ட் பக்கம் போகிறதில்ல. போனால் வந்து கேன்டீன் போவோம், அப்படியே திரும்ப வந்து இங்கே வந்துடும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா எல்லா கோழி இப்போ தான் கற்றுது, மணி எவ்வளோ அது. அடுத்து ப்ரோ ஹவு மெனி அரியர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆதர்ஸ் சீசர் அப்படி கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக அரியர்னு பார்த்தா டிப்ளமோ படிக்கும்போது நான் ஒரு 2-3 வச்சுருந்தேன், அப்புறம் கிளியர் பண்ணிட்டு அவருடைய இன்ஜினியரிங் போனேன். இன்ஜினியரிங்கில் வந்துட்டு எடுத்த உடனே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இப்போ 6 சப்ஜெக்ட் இருக்குமா, 6ல் வந்து பார்த்தீங்கன்னா 4 வந்து புட்டுக்குச்சு. அதுக்கப்புறமா வந்து திரும்ப 2 புட்டுக்குச்சு. அப்படி நிறைய வந்துட்டு இருந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு 7-8 வச்சுருப்பேன் நினைக்கிறேன். அப்புறமா ஃபைனல் இயர் போகும்போது அது எல்லாமே ஓரம் கட்டிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. அப்புறமா TN28 மீடியா அவர் கேட்டிருக்காரு. காலேஜ் படிக்கும்போது யூடியூப்பில் பெரிய ஆளாக வருவீங்கன்னு நினச்சிங்களான்னு.
இது வந்து நான் காமெடியாக தான் எடுத்தாகணும். யூடியூப்ல எல்லாம் பெரிய ஆளாக இன்னும் வரல. அதனால் இந்த கொஸ்டின் வந்து ஒரு காமெடி கொஸ்டின். பட் சத்தியமாக எனக்கு வந்து யூடியூப் பண்ணுவேன் அப்படின்ற பெரிய ஆள் விட்டுருங்க. யூடியூப்பில் வந்து நான் அப்படி வீடியோ போடுவேன் இல்லை பேசுவேன்லாம் வந்துட்டு சுத்தமாக ஐடியா இல்லை. எனக்கும் ஐடியா இல்லை, எனக்கு சுற்றி இருக்கவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க வேணாம் இப்படி பேசணும் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து நான் ரொம்ப ஷை டைப் ஆக்சுவலி. அவ்வளோவா யார்ட்டையும் பேச மாட்டேன். ஸ்டேஜ் பக்கம்லாம் ஏறினதே கிடையாது. ஸோ அது மாதிரி கேமரா முன்னாடி பேசுகிறது அது மாதிரிப்பட்ட பழக்கம் சுத்தமாக இல்லை. அதுவும் யூடியூப்ன்றது வாய்ப்பே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ பண்ணிகிட்ருக்கேன். அது மாதிரி யூடியூப்ன்றதே வந்து பார்த்தா நான் வந்து யூடியூப்பில் வரதுக்கும் ஒரு மேபி ஒரு 2 இயர்ஸ் பேக்கில் தான் யூடியூப்பை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா அப்போல்லாம் வந்து டேட்டா வந்து நம்ம லிமிட்டடாக யூஸ் பண்ணுவோம். யூடியூப் பக்கம் வந்து டேட்டா டக்குன்னு காலியாகிட்டாங்க. ஆனால் யூடியூப்லாம் யூஸ் பண்ணுற பழக்கம் இல்லை. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தப்பறம் தான் அதை ஸ்டார்ட் பண்ணுன்ற ஐடியா வந்துச்சு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா $1 trillion பாய் கேட்டுக்காரு. ஃபஸ்ட்டு பெஞ்சா இல்லை லாஸ்ட்டு பெஞ்சான்னு? கண்டிப்பாக லாஸ்ட்டு பெஞ்ச் தான். நான் வந்து ஸ்கூல் படிக்கிற டைம்லேயே லாஸ்ட்டு பெஞ்ச் தான். 10th வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பெஞ்சு ஒரு பெஞ்சு முன்னே இருந்தேன். அப்புறமா ப்ரொமோஷன் கிடச்சி லாஸ்ட் பெஞ்சு போக ஆரம்பிச்சு 12th. அதுக்கப்புறமா 11th போக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறமா டிப்ளமோ அப்புறம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பெஞ்ச் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் வந்து நாய் கத்துற சவுண்ட் ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா வீட்டில் வந்து நிறைய நாய் இருக்குது. அது அப்பப்போ கத்திட்டு இருக்கோம், கொஞ்சம் கண்டுக்காதீங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பைக்கர்ஸ் தமிழ் கேட்டுக்காரு. காலேஜ் லைஃப்பில் பைக் பற்றி யோசிச்சிருக்கீங்களா? ட்ரிப்பு பற்றியெல்லாம் அப்படின்ட்டு. பைக் பற்றி யோசிச்சிருக்கேன்னா நல்லாவே யோசிச்சிருக்கேன். நான் வந்து டிப்ளமோ படிக்கும்போது எனக்கு வந்து பைக் வாங்கி ஆகணும். வீட்டில் எல்லாம் இப்போ எல்லாம் காலத்து பசங்க எல்லாம் பெரிய பைக்கை கேட்பாங்க. அப்போ வந்து நான் வந்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பல்சர் பைக் வாங்கி ஆகணும்னு ஒரு கனவு இருந்தேன். ஸோ வீட்டில் வந்து பைக் வந்து அந்த டைமில் ஃபஸ்ட் ஹேண்ட் வாங்குற அளவுக்கு கொஞ்சம் இது இல்லை. அதனால் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் லோ பட்ஜெட் பைக்கை வந்து ஸ்ப்ளெண்டர் அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. நான் எடுத்தால் பல்சர் தான், செகண்ட் ஹேண்ட் தான் பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு செகண்ட் ஹேண்டில் பல்சர் வாங்கி யூஸ் பண்ணேன். அப்புறமா இன்ஜினியரிங் போகும்போது வீட்டுக்கே தெரியாமல் எல்லாம் அப்புறம் வந்து இதை எடுத்து அதில் போட்டு அதை எடுத்துல போட்டு அப்படின்ற மாதிரி ஒரு அப்பாச்சி பைக் யூஸ் பண்ணிட்டு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காலேஜில் வந்துட்டு ஒரு சுசுகி மேக்ஸ் 100 வந்து செகண்ட் ஹேண்டில் வந்துட்டு ஒரு 8,000 நினைக்கிறேன் ஒன்று வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அது வாங்கி இது வாங்கிட்டு நம்ம ட்ரிப்பெல்லாம் அவ்வளோ யோசிச்சதில்லை. ட்ரிப்புனா எனக்கு பிடிக்கும், எப்போயாச்சும் ரேராக பக்கத்தில் தான் ஊர் உள்ளே தான் போகுது. அந்த மாதிரி ட்ரிப்லாம் நிறைய காலேஜ் கிடைச்சிட்டே போயிருக்கேன். இந்த மாதிரி லாங் ட்ரிப்பு பைக் ட்ராவல்லாம் வந்து அந்தளவுக்கு அவ்வளோ அந்த டைமில் யோசிச்சதில்லை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மேட் க்ளவுன். ஹவு மெனி டைம்ஸ் ஹேவ் யூ பங்க்ட் யுவர் கிளாஸஸ் அண்ட் என்ஜாய்ட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, கிளாஸ் கட் அடிச்சிட்டு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது டிப்ளமோ படிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போயாச்சும் ரேராக தான் கடிப்போம். ஏதாச்சும் எக்ஸாம் டைமில் சின்னதாக ஒரு இது டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக சேர்த்தும் போது அப்படி பார்த்தா கண்டிச்சு போயிருக்கேன். பட் இன்ஜினியரிங் படிக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கணக்கே இல்லாமல் இருக்கும். அதாவது பிடிச்ச தேவை ஏதாவது போகணுமா தோணா தான் கிளாஸுக்கே போவோம். அந்த மாதிரி தான் நான் இன்ஜினியரிங் படித்தா பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது எல்லா கிளாஸ் அட்டன் பண்ணல, தேவைப்பட்டால் இருக்கலாம், இல்லை வெளியே போகலாம், அப்படி ஃப்ரீடமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இந்த சப்ஜெக்டாக வேணாம் அப்படின்ட்டு ரூம் வந்துடுவேன். ஆக்சுவலாக நான் வெளியே ஸ்டே பண்ணி படிச்சேன்னா ஸோ இந்த சப்ஜெக்டாக போகலாம், உள்ள வெளியே வரலாம், உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரிப்பட்ட இது. அதனால் கட் அடிச்சது கணக்கு கிடையாது, தாறுமாறாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ரீராம் கேட்டுக்காரு, உங்கள் காலேஜ் லைஃப் பற்றி உங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு எப்படி தெரியும்னு. அதுக்கு தான் அப்புறம் கேட்டேன். எனக்கு தான் தெரியும், அதனால தான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கொஸ்டினாக கேட்டால் வந்து தெரிஞ்சுக்கலான்னு போட்டிருந்தேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா DK04 கேட்டுக்காரு, கிளாஸ் கட் அடிச்ச மூமெண்ட்ஸ். ஸோ இப்போ தான் சொல்லி முடிச்சோம் ப்ரோ, அதே தான் சார். அதுக்கப்புறமா காலேஜ் லவ் இருக்கா சொல்லுங்கள் ப்ரோ. அஜித் பாய் கேட்டிருக்காரு. சேம் ப்ரோ, நான் ஒரு 3 கொஸ்டின் முன்னாடி தான் ஆன்சர் சொன்னேன். ஸோ காலேஜ் லவ் பற்றி வாய்ப்பு இல்லை ராஜா, மெக்கானிக்கல் அப்படின்ட்டு. அப்புறமா அது லேசி பம் ட்ராவலாக லடாக் எப்போ போகிறீங்க தலைவர்? இவருக்கு நான் தனியாக கவனிச்சாகணும். இவர் அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காரு. இனிமேல் யாரும் கேட்காதீங்க, நான் சொல்லிட்டேன் நான் லடாக் எப்போ போகிறீங்க அப்படின்ட்டு. விஷ்ணு சந்திரசேகரன் கேட்டிருக்காரு, நீங்கள் காலேஜ் போயிட்டு இருந்தப்போ என்ன பைக் யூஸ் பண்ணீங்க? ஸோ இப்போ சொன்னேன் ப்ரோ, அதே தான். டிப்ளமோ படிக்கும்போது பல்சர் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். இன்ஜினியரிங் படிக்கும்போது வந்துட்டு அப்பாச்சி யூஸ் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நாள் வந்து ஃபேஸர் பைக் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். காலேஜ் முடிச்ச அப்புறமா கேப்பில் வந்து ஒரு மேக்ஸ் 100. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து எத்தனை பிரேக்கப்? சஞ்சய் ஜெகதீஷ் அவர் கேட்டிருக்காரு. எத்தனை பிரேக்கப்பு அதான் ப்ரோ, அதாவது இப்போ நான் என்ன சொல்கிறதுன்னா அப்படின்னு இருக்கா, பிரேக்கப்லாம் இல்லை ப்ரோ. நம்ம வந்து லவ்வே பண்ணல, அப்புறம் எங்கே பிரேக்கப். அதுக்கப்புறமா இட்ஸ் மீ விஜய் அவர் கேட்டிருக்காரு, ஃபஸ்ட்டு லவ்லாம் வந்துட்டு பார்த்தா அது சைல்டிஷ் லவ்வாக இருக்கும் ப்ரோ. வீட்டில் அனிமல்ஸ் ஜாஸ்தியாக இருக்கா, பேர்ட்ஸ் எல்லாம் கத்திகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு லவ் வந்துட்டு ஸ்கூல் படிக்கும்போது தான் இருக்கும் ப்ரோ. என்ன ஃபஸ்ட்டு க்ரஷ் ஃபஸ்ட் லவ் சொல்லணும், அப்போ ஏதாவது இருக்கும் ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹிப்ஹாப் ஷாத் அவர் கேட்டார், நீங்கள் காலேஜ் லைஃப்பில் யாராச்சும் லவ் பண்ணீங்களா அப்படின்ட்டு. ஸோ அந்த லவ் ஆன்சர் வந்து அந்த ஒரே ஆன்சர் எடுத்துங்க, திரும்ப சொன்னால் டைம் வேஸ்ட் ஆகிட்டு. அதனால தான் இந்த நேமே ஷாரதி அவர் கேட்டிருக்காரு, நீங்கள் காலேஜில் இப்போது 2K கிட்ஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் பண்ணீங்களா? இப்போ 2K கிட்ஸ் தான் இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. நாங்கள் 90s கிட்ஸ் அப்போவே நாங்கள் பண்ண மாட்டோம். அப்புறம் வந்துட்டு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்பு செல்வன் 21 காலேஜ் லைஃப்பில் பங்க் அடிச்சிங்களா ப்ரோ? ஆல்ரெடி அதை ஆன்சர் சொல்லிட்டேன் ப்ரோ, கொஞ்சம் முன்னாடி சொன்னேன். ஸோ அதுக்கப்புறமா ஜெய் ஹாசன் சொல்லியிருக்காரு, உங்கள் க்ரஷ் யார் அண்ணா? க்ரஷ்லாம் அப்படி பெருசாக யாரும் இல்லை ப்ரோ.
க்ரஷ் பெருசாக இல்லை ப்ரோ. அந்த மாதிரிலாம் ரொம்ப இதில் ஏதாச்சும் சினிமா பார்க்கும்போது இந்த புது ஆக்டர்ஸ் பார்க்கும்போது சூப்பராக இருக்காங்க அப்படி தோணும், அவ்வளோதான். அப்படியெல்லாம் இல்லை. அப்புறமா என்ன இன்னைக்காவது ஹெல்ப் பண்ணுறேன்னு ஓகே எனக்கே ஹெல்ப் பண்ணுறேன்னு அசிங்கப்பட்டீங்களா அப்படின்ட்டு எல்ஜின் 1362 அவர் கேட்டிருக்காரு. ஹெல்ப் பண்ணுறேன்னு அசிங்கப்பட்டீங்களா மூமெண்ட் அப்படி இது பட்டதில்லை ப்ரோ. ஹெல்ப் பண்ணிட்டு இல்லை, எதிர்பார்த்து பண்ண மாட்டோம். ஒருத்தருக்கு நல்லா ஹெல்ப்லாம் பண்ணியிருப்போம், பார்த்தா அவங்க வந்து திரும்ப வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் வந்து பண்ணுவாங்களா, அந்த மாதிரி அசிங்கப்பட்டிருக்கேன். அந்த ஸ்பாட்டில் வந்து ஹெல்ப் பண்ணுற நீங்கள் நினைக்கிற பார்த்தீங்கன்னா யாருக்காவது ஹெல்ப் பண்ணப்போ மூமெண்ட்டில் அப்படி அசிங்கப்பட்டவங்க அந்த மாதிரிலாம் ஆகிறதில்ல ப்ரோ. நம்ம அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதில்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்கே போச்சு, இதாக இருக்குது. மோட்டோ ஹேக்கர் 22 கேட்டிருக்காரு, எந்த காலேஜில் படிச்சிங்க? ஸோ அதுவும் நான் சொல்லிட்டேன் ப்ரோ. டிப்ளமோ வந்து ஊரில் தான் படித்தேன். ஸோ இன்ஜினியரிங் வந்து வேறு டிஸ்ட்ரிக்ட் கடலூரில் படித்தேன். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மோட்டோ ஹேக்கர் அதான் சொல்லிட்டேன். ஸோ தென் வந்து சந்தோஷ் பீமு அவர் கேட்டிருக்காரு. இல்லை அவர் 2 கொஸ்டின் கேட்டாங்க. மோட்டோ ஹேக்கர் நீங்கள் காலேஜ் படிக்கும்போது யாராவது லவ் பண்ணீங்களா அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் அப்படியே சொல்லிட்டோம் ப்ரோ. ஸோ அதுக்கப்புறமா சந்தோஷ் பீமு அவர் கேட்டிருக்காரு, டே 1 மெமரிஸ். டே 1 காலேஜ் டே 1 கேட்குறீங்களா? அதெல்லாம் வெறித்தனமாக இருக்கும். இன்ஜினியரிங் சேர்ந்தப்பெல்லாம் முதல் நாள் காலேஜ் போயிட்டு இந்த ஹாஸ்டலில் ஃபஸ்ட்டு உள்ள ஜாயின் ஆனேன். அப்புறமா காலேஜ் பார்த்துட்டு கடுப்பாயிட்டு வீட்டில் போயிட்டு இன்ஜினியரிங்காவது அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்க மாட்டேன் வீட்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஜாலியாக போச்சு அப்படி. அதனால் அப்படி கண்டிப்பாக பண்ணிட்டேன். டே 1 வந்து ரொம்ப கேவலமாக இருந்தது. டிப்ளமோ சரி இன்ஜினியரிங்மே ரொம்ப கேவலமாக வருது. நம்பர் ஆஃப் அரியர்ஸ் அது நிறைய இருந்து ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு வந்து இன்ஜினியரிங்கில் அப்போயே சொல்லிட்டேன்ல ஒரு 7-8 அரியர் கிட்ட வச்சுருந்தேன். 7 கூட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கோகுல் கண்ணா நீங்கள் என்னை எத்தனை வாட்டி கிளாஸ் கட்டடிச்சிருக்கீங்க? ஸோ சொல்லிட்டேன் ப்ரோ. இதுக்கு ஆன்சர் அப்போயே சொல்லிட்டேன். அப்புறம் பரத்ராஜ் 18 அவர் கேட்டுக்காரு, எனி காலேஜ் க்ரஷ் இல்லைனா லவ் ஸ்டோரி ப்ரோ. லவ் ஸ்டோரி நான் வந்து அது வந்து சொன்னேன்ல, நான் அது தனியாக சேனலில் ஆரம்பித்த அப்புறமா அதை பற்றி நம்ம அங்கே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் லவ் ஸ்டோரி பற்றி. ஏன்னா இது வந்து கண்டென்ட்டே வேறு இல்லை. ஸோ அதனால தான். ஸோ ராம் எஸ்பி கேட்டிருக்காரு, காலேஜில் நீங்கள் ப்ளே பாயா இல்லை சாக்லேட் பாயா இல்லை முரட்டு சிங்கிளா? நான் வந்து முரட்டு சிங்கிள்னு சொல்ல முடியாது, ப்ளே பாய்னு சொல்ல முடியாது. அந்த 2 மிட் கேட்டகரியில் நான் இருப்பேன், அவ்வளோதான். சாக்லேட் பாயெல்லாம் இல்லை ப்ரோ, அந்த லெவலுக்கெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். அப்புறம் அருண் டோல் அஜய் அவர் கேட்டிருக்காரு, கண்டென்ட் அது அப்பயே சொன்னேன் ஸ்டார்டிங் அவர். அப்புறமா அது கவின் 170401 அவர் கேட்டிருக்காரு, அபவுட் யுவர் லவ் அண்ட் க்ரஷ் இன் காலேஜ் லைஃப். எத்தனை கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லவ் அப்புறமா க்ரஷ் இதை தான் வந்து ரிப்பீட்டடாக காலேஜ் லைஃப்பில் கொஸ்டின் நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ இது சொல்லிட்டேன் ப்ரோ, ஆன்சர் அப்படியே சொல்லிட்டேன் நான். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து இல்லை இன்னும் நிறைய இருக்குப்பா. விக்னேஷ் கண்ணன் நினைத்து கேட்டார், எத்தனை அரியர் இருந்துச்சுன்னா காலேஜில்? ஸோ சொல்லிட்டேன் ப்ரோ, ஒரு 7-8 மேலே இருந்துச்சு. அப்புறமா ஐஆம் தமிழ் 16 கேட்டிருக்காரு, உங்கள் காலேஜ் கேங்க்கு ஒரு மூவியில் வர மாதிரி நேம் வச்சா என்ன வைப்பீங்க? சடனாக தெரில ப்ரோ. நான் முடிஞ்ச கமெண்ட்டில் அதை நான் அதை போடுறேன். ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் எதுவுமே நான் இப்போ தான் பார்க்குறேன், எதுவுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. முதல்ல எடிட் பண்ணிட்டு ப்ரிப்பேர் ஜஸ்ட்டு இப்போ பார்த்து அப்படி ஆன்சர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால தான் டக்குன்னு யோசிச்சா வந்து வேறு வராது. ஏதாச்சும் இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரிப்பட்ட மூவியில் தான் நேம் நீங்களே வச்சுங்க. ஸோ அப்புறமா ரவீந்தர் 29 எத்தனை க்ரஷ் ப்ரோ உங்களுக்கு காலேஜ் லைஃப்பில்? திரும்ப சேம் கொஸ்டின். அப்புறமா பேபி ஆன் போர்ட் ஆன் பேபி கேட்டிருக்காரு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பதில் சொல்லுங்கள் எதுவும் இன்ட்ரெஸ்டிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பதில் சொல்லுங்கள் எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக? ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லிக்கிறீங்களா? புரியல எதுன்ட்டு. அப்புறமா அடுத்த கொஸ்டின் வந்து ஜெய் சக்தி ஜெய் கேட்டிருக்காரு, விச் இஸ் யர் ஃபஸ்ட்டு பைக் அண்ட் வென் வில் கோ வேர்ல்டு ரைடு? வேர்ல்டு ரைடெல்லாம் வந்து இப்போ சத்தியமாக நான் திங்க் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு பைக் வந்து பல்சர், ஆக்சுவலாக பல்சர் 150. வேர்ல்டு ரைடெல்லாம் பிளான் பண்ணல. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இந்தியா பார்க்கலாம், இந்தியாவில் பார்க்க வேண்டிய பிளேஸ் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து அப்புறமா வேர்ல்டெல்லாம் பற்றி யோசிக்கலாம். அப்புறமா ஸ்ரீ சுர்ஜிதா அபிமன்யு சேர்ந்துருக்கு பேர் வாசிமில், என்ன பைக் வச்சுருந்தீங்க? ஸோ அதான் இப்போ தான் சொன்னோம் ப்ரோ. ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது பல்சர், அப்புறமா அப்பாச்சி, ஃபேஸர், தென் கிளாசிக், அப்புறம் ஹிமாலயன். இப்போ கிங் ஆஃப் ரோடு, ஹவு மெனி கேர்ள் ஃப்ரெண்ட் இன் காலேஜ் டேஸ்? காலேஜில் கேர்ள் ஃப்ரெண்டு எங்கள் மெக்கானிக்கலில் ரைட்டு. அப்புறம் விஷ்ணு 7850 ப்ரோ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு. இதெல்லாம் கேட்கக்கூடாது, நான் போய் சொல்லிட்டேன். கேமரா முன்னாடி ஒய்ஃப் இருக்காங்க. அப்புறம் வந்து மத்தியானத்துக்கு சோறு கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரவிந்தில் தான் கேட்டிருக்காரு, செகண்ட் இயரில் இருந்து எப்படி காலேஜுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துச்சு சொல்லுங்கடான்னு சொல்லுங்கள். இந்த டயலாக் கரெக்டாக இருக்குது. ஏன்னா வந்து நான் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் இந்த மெக்கானிக்கல் ஏன் எடுத்தேன்னா இந்த மாதிரி 4-5 படங்களை பார்த்து தான் எடுத்தேன். செகண்ட் இயர் காலேஜில் கொண்டு அப்புறம் பார்த்தா அதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணிட்டு வந்து காலேஜ் இன்ஜினியரிங் சேரக்கூடாதுன்றது அப்புறம் தெரிஞ்சிச்சு. அப்புறம் அஜித் அவர் கேட்டுக்காரு, ஹாய் ப்ரோ டெல் அபவுட் யுவர் காலேஜ் லைஃப் ஃபேவரட் பர்சன்லாம் அப்படி யாரையும் நான் வைக்கிறது இல்லை ப்ரோ. மோஸ்ட்லி மிஸ்டர் லாக்ஸ் அஃபிஷியல் ப்ரோ, நீங்கள் காலேஜில் ப்ளே பாய் தானே? ஆமாம் ப்ரோ, நான் பயங்கரமான ப்ளே பாய். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லா பொண்ணையும் கரெக்ட் பண்ணிட்டேன் ப்ரோ. அப்புறம் வந்து விக்கி கிராஸ் கேட்டிருக்காரு, ப்ரோ நீங்கள் காலேஜில் சைட் அடிச்சிருக்கீங்களா ப்ரோ? அது எப்போ அடிப்பேன் ப்ரோ. அதாவது நான் அடிக்கணும் போக மாட்டேன். பசங்க ஏதாச்சும் போகும்போது சும்மா போய் கூட ஏதாச்சும் வேடிக்கை பார்த்துருப்பேன், அவ்வளோதான்.
அப்புறம் வந்து வாசந்த ஒண்டர்லஸ்ட்டாக கேட்டார், கட் அடிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? கட் அடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, நாங்கள் வந்து ரூமுக்கு வந்து படுத்து தூங்கிடுவோம். அப்படி இல்லைனா வந்து நாங்கள் வந்து படித்த வந்து கடலூர், அதுக்கு பக்கத்து ஊர்லாம் என்னென்ன ஊர் இருக்குன்னு போய் பார்த்துட்டு வருவோம், போயிட்டு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன் ஓல்வரின் இன் காலேஜ் டேஸ் கட் அடிக்கிறது அதிகமாக யூஸ் பண்ண பொய் என்ன? பொய்யெல்லாம் இதில் ப்ரோ, நாங்கள் ரீசனே சொல்ல மாட்டோம் எங்கள் காலேஜ் பொறுத்த வரைக்கும். அப்படியே கட் அடிச்சுப்போம், திரும்ப அடுத்த நாள் எதுவும் அவ்வளோ கேட்க மாட்டாங்க. தெரிஞ்சாமல் அவ்வளோ எதுவும் கேட்க, ஏன் லீவ் போட்டி எவ்வளோ பெருசாக கேட்க மாட்டாங்க. ரொம்ப ரேராக தான் ஏதாச்சும் கேட்பாங்க, அதுக்கு நம்ம சும்மா சொல்லிக்க வேண்டியதான். அப்புறம் ராய்சன் பிஜா கேட்டுக்காரு ஃபஸ்ட் லவ். அப்புறம் வந்து திரும்ப அவர் கேட்டார் ஃபஸ்ட்டு க்ரஷ்ஷு. லவ்வே இல்லையாமல் அதில் க்ரஷ்ஷு வேறு. நான் ஸ்வைப் பண்ணிடுவோம் அடுத்த கொஸ்டின். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 கொஸ்டின் அதுக்கு முடிய போகிறோம். MK சரவண் பிளாக்ஸ் அவர் கேட்டுக்காரு காலேஜ் லவ் ஸ்டோரி அண்ட் எனிதிங் அண்ட் சைட். ஃபுல்லாக இதான் பாரு கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே. ஸோ அவ்வளோதான். லாஸ்ட் கொஸ்டின் வந்து முரளி ஜூஜு கேட்டிருக்காரு KCET ஹவு டு ஐ டெல் யூ உமன். ஆக்சுவலாக அவர் ஜூனியர், அதனால் அதுக்காரு காலேஜ் பேர், அதை எப்படி நான் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிருக்காரா. கரெக்டு தான். ஸோ கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. பெருசாக எதுவும் கொஸ்டின்ஸ் வரல. ஆக்சுவலாக நான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் வரும் பார்த்தேன். வந்தது பூராவே பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரி க்ரஷ் அதான் வந்துச்சு. ஸோ அது ரெண்டுமே நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு டாப்பிக்கு. அதனால் வந்து அதை பற்றி நான் இது நைட்டாக சொல்லிட்டு அவ்வளோதான். ஒரு சும்மா ஒரு வீடியோ தான், கேஷுவல் வீடியோ தான். ஸோ நம்ம அடுத்து ஏதாவது ஒரு கண்டென்ட் நம்ம மேக் பண்ணணும். அதுக்கான என்ன கண்டென்ட் மேக் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருந்துச்சு ஏதாச்சும் டிப்ஸ் வீடியோ நெக்ஸ்ட் வந்து மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எண்ட் பண்ணிடலாம். பிடிச்சிருந்தா ஒரு சின்ன ஒரு லைக்கு, ஃபன்னாக ஏதாச்சும் ஒரு கமெண்ட்டு, சும்மா அப்படியே வீட்டில் உட்காந்து சேட் பண்ணலாம். அதுக்காக தான். பாய், see you.